பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பார்வையாளர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவரையும் பிபவரேஸ் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டுக்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. இது வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக டிஎன்பிசி மேக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டாபிக் வைஸ் பார்க்குறோம். அதில் இன்னைக்கு நம்ம டே 26ல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அந்த டாபிக் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், rate of interest 12% per annum in simple interest. Find the amount that would get interest 6,000 per annum. So rate of interest சொல்லிருக்காங்க and simple interest is given. Question என்ன அப்படின்னா find the amount. It means principal கேக்குறாங்க. So நமக்கு ஃபார்முலா தெரியும். Simple interest equal to PNR by 100 இல்லையா? இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 6000 சொல்லிட்டாங்க. அண்ட் பிரின்சிபல் அதுதான் அமௌண்ட் என்னன்னு கேக்குறாங்க. அண்ட் இயர் வந்து இங்க மென்ஷன் பண்ணல இல்லையா? R equal 12% per annumனாக்கா அது வந்து 1 இயரா எடுத்துக்கோங்க. 1 into Rன்றது என்ன அப்படின்னா 12% by 100. சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா find P, அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அப்போ 6000 into 100 by 12. சரிங்களா? இப்போ 1 12s are 12. 60ல how many 12s இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 12s are 60. ஸோ அதனால இங்க என்ன இருக்கும்னா 500 இருக்கும். அப்போ P equal to 500 into 100. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000. சரிங்களா? This is the amount which gives 6,000 as a simple interest with the rate of interest 12%. Second question பார்க்கலாமா? The compound interest on 30,000 at 7% per annum is 4347. The period in years. அதான் கேக்குறாங்க. அதாவது டைம் என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. சரிங்களா? So second question, the compound interest on rupees 30,000 at 7% per annum is 4347. The period in years. Time தான் நம்மகிட்ட கேக்குறாங்க இல்லையா? சோ அப்ப என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 252. Compound interest is given. Compound interest என்ன சொல்லிருக்காங்க? 4347. இது வந்து given and the rate of interest is 7. இப்ப டைம் தான் நமக்கு தேவை. Principal 30,000. சரிங்களா? R equal to 7. So இப்போ compound interestனா என்ன நமக்கு தெரியும்? Amount minus principal. இதான் compound interest. Amountனா என்ன தெரியும்? P into 1 plus R by 100 the whole power n minus P. இதுதான் நமக்கான compound interest. இது நம்ம பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்? Find compound interest அப்படின்னா first amount find out பண்ணுவோம். Then amount minus principal நமக்கு compound interest கிடைக்கும். So இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அப்போ 4347 equal to இங்க principal இருக்கு இல்லீங்களா? P into 1 plus R by 100 minus இங்க வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகுதுன்னா 30,000. சரியா? இங்க 1 plus 7 by 100 the whole power n, அதுதான் நமக்கு தேவை. and minus again வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 30,000. சரிங்களா? சோ இப்போ இங்க என்ன இருக்குன்னா இந்த 30,000 வந்து நம்ம இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் இந்த -37 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாம். அப்ப என்ன ஆகும்னா 30,000 plus 4347 equal to 30,000 into இங்க LCM எடுத்தீங்கன்னா 107 by 100 the whole power n. சரிங்களா? சோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 4347. இந்த 30,000 இங்க ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்ப 30,000 equal to 107 by 100 the whole power n. சரிதானே? சரி, இப்போ இத வந்து நம்ம 3 டேபிள்ல ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ரெண்டும் கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 1 3s are 3. இது வந்து 10,000 ஆ மாறிடுது. இங்க 3 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 1 3s are 3 and 1 3s are 3, பேலன்ஸ் 1 13.
இங்க வந்து 4 3s are 12, மறுபடியும் பேலன்ஸ் 1 14ல மறுபடியும் 4 3s are 12, பேலன்ஸ் 2 and 27ல 9 2s are 27. அதாவது 11,449 by 10,000. இந்த 11,449 என்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 107 ஓட ஸ்கொயர் தான். 10,000 என்றது என்ன அப்படின்னா 100 ஓட ஸ்கொயர். So which is equal to 107 by 100 the whole power n. சரிங்களா? 107 ஓட ஸ்கொயர் தான் 11,449. 100 ஓட ஸ்கொயர் தான் 10,000. அப்ப நம்ம இந்த ஃபார்மட்ல எழுதிட்டோம் அப்படின்னா இப்ப ரெண்டு சைடுலயும் பேஸ் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா பவர் வந்து ஈக்குவலா தான் இருக்கும் இல்லைங்களா? அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா n equal to 2 தான் நமக்கான ஆன்சர். புரியுதுங்களா? சோ அப்ப பீரியட் இன் இயர்ஸ் னு கேட்டிருந்தாங்க. அப்ப n equal to நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 years. தேர்ட் क्वेश्चन குள்ள போலாமா? A sum of money doubles itself in 2 years in simple interest. Then what is R? சரிங்களா? A sum of money doubles itself in 2 years அதுல simple interest தான் நமக்கு சொல்லிருக்காங்க. அப்படி என்ன அர்த்தம்? இந்த டைப்ல நிறைய ப்ராப்ளம் போட்டுருக்கோம் இல்லையா? அப்போ principal equal to simple interest இல்லீங்களா? அப்ப principal equal to simple interest அப்படினா P equal to PNR by 100. சரிங்களா? doubles itself in 2 years அப்படினா rate of years தான் கேக்குறாங்க. rate of interest தான் கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? PP கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படினா 1 equal to n ன்றது 2 இல்லீங்களா? அப்ப 2 into r by 100. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 200 கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 50 கிடைக்குது. அப்ப r equal to என்ன நமக்கு 50%. A sum of money doubles itself in 2 years. 2 வருஷத்துலயே அது டபுள் ஆகுது அப்படினா ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து என்ன இருந்திருக்கும் நமக்கு 50% ஆ இருந்திருக்கும் இல்லீங்களா? சரி, அடுத்து 4th क्वेश्चन பார்க்கலாமா? The difference of compound interest and simple interest on 1250 for 2 years in 8%. So அப்ப என்ன கேக்குறாங்க இங்கனா 254ல compound interest minus simple interest கேக்குறாங்க. ஃபார்முலா நமக்கு தெரியும் r by 100 p into r by 100 whole square 2 years அப்படினா அப்ப பிரின்சிபல் என்ன 1250 and r வந்து என்னன்னா 8%, 8 by 100 the whole power 2. சரிங்களா? அப்ப 1250 into இது 2 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாம். சாரி 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 4s are 8 and 25 இல்லீங்களா? அப்ப என்ன பண்றீங்க 2 by 25 into 2 by 25. சோ இத சிம்பிளை பண்ணா 125 இதுல என்ன இருக்கும்னா 525 இருக்கும். 525 125 and 0. இப்போ 125 யும் 50 கேன்சல் பண்ணா 2. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2 into 2 into 2 equal to 8. சோ எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? The difference of compound interest and simple interest for the amount 1250 and rate of interest வந்து 8%, year வந்து 2. அப்படினா என்ன ரூபீஸ் கிடைக்குதுன்னா 8 ரூபீஸ் தான் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? சரி, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? 255. Malini deposits 7,000 in a finance company in 3 years at r equal to 15%. What is the compound interest? சரிங்களா? இங்க வந்து compound interest கேக்குறாங்கன்னா first நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்? amount ஃபைண்ட் அவுட் பண்ணனும். amount ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா compound interest equal to amount minus principal. இதான் ஐடியா. So first amount equal to Malini deposits எவ்வளவு amount deposit பண்றாங்க? So first formula P into 1 plus R by 100 the whole power n அப்படினா 7000 into 1 plus rate of interest என்னது 15%. அப்ப 15 by 100 whole power எத்தனை வருஷத்துக்கு 3 இயர்ஸ்க்கு. சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம் 7000 into 1 plus 15 னா 5 டேபிள்ல கேன்சல் பண்ணுங்க. 3 5s are 15 and 25s are 100. சோ அப்போ இங்க LCM எடுத்துக்கலாமா? அப்ப 23 by 20 பவர்ல 3 இருக்குறதுனால 23 by 20 into 23 by 20. சரிங்களா? இந்த பவர்ல 3 இருக்கு.
ஸோ இப்போ ஒரு சைபர் கேன்சல் பண்ணிக்கலாம் அண்ட் ஒரு சைபர் கேன்சல் பண்ணிக்கலாம், இங்கே ஒரு சைபர் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 into 23 into 23 into 23 டிவைடட் பை இங்கே என்ன இருக்கு அப்படின்னா என்ன இருக்கு 8 இருக்கு. சரிங்களா? சரி, இதை வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ணி நம்ம சிம்பிளை பண்றது தான் நம்மளுடைய ஒர்க்கு. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10646.125 இதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா 10646.125 நமக்கு கிடைக்கும். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட்ன்றது என்ன 10646.125 மைனஸ் பிரின்சிபல்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்ன 125,646 10 minus 7 என்ன கிடைக்குது 36. So this is our compound interest 3646.125. அதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா 3646 அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா 10,646 is the amount. சரிங்களா? சரி, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? 256. At a simple interest 1000 becomes 1150 in 3 years. If R is increased by 3%, then the total amount is அப்படி என்னன்னு கேக்குறாங்க. So இங்க simple interest நமக்கு தெரியும் 1000 becomes 1150 in 3 years. So அப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னா first rate of interest find out பண்ணனும். rate of interest find out பண்ணதுக்கு அப்புறம் அதை 3% increase பண்ணி total amount என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? So இப்போ principal amount என்ன அப்படின்னா நமக்கு 1000, amount என்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1150. So what is amount? Amount equal to principal plus simple interest. இல்லையா? simple interestல பொறுத்த வரைக்கும் amount என்றது என்னன்னா principal plus simple interest. principal எவ்வளவு நமக்கு 1000. simple interest என்னது PNR by simple interestனா PNR by 100 இல்லையா? அப்போ இங்க 1000 சரியா into n என்றது என்ன சொல்லிருக்காங்க 3 years சொல்லிருக்காங்க into r தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் by 100. இங்க இருக்க ரெண்டு சைபர் கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ this is வந்து என்ன நமக்கு this is equal to 1150. amount வந்து 1150. அப்ப this implies நான் என்ன பண்றேன் அப்படினா இங்க வந்து 10 into 3 எவ்வளவு இருக்குன்னா 30r equal to 1150 minus 1000. இப்போ இந்த 1000 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க. சோ இப்போ என்ன கிடைக்குதுன்னா பேலன்ஸ் வந்து 150. இது வந்து 30r. இப்போ r equal to என்ன கிடைக்குதுன்னா 150 by 30 which is equal to என்ன அப்படினா 5%. அப்போ 1000 becomes 1150 அப்படினா என்னோட rate of interest வந்து என்னதுங்க 5%. இப்போ क्वेश्चनல என்ன கேக்குறாங்கன்னா that rate of interest is increased by 3%. இப்போ நான் என்ன பண்றேன் if r equal to 5 plus 3 which is 8% அப்படினா என்னுடைய amount என்னவா இருக்கும் இதான் क्वेश्चन. அப்ப நான் என்ன பண்றேன் அதேதான் principal plus simple interest. அப்ப நான் என்ன பண்றேன்னா 7000 plus PNR by 100 இல்லையா PNR by 100. இப்போ rate of interest 8%. அதே 3 yearsக்கு நான் பண்ணனும். அப்ப என்ன பண்றேன் 7000 plus 7000 into 3 into 8 by 100. சோ இப்போ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாமா? சரிதானா? சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம் இங்க வந்து 7000 இருக்கு. இப்போ 3 8s are என்னது 24. 7 3 8s are என்னது 24 இருக்கு. 24 into 70. 24 into 70 இப்போ என்ன கிடைக்குதுன்னா 0 4 7s are 28 and 2 7s are 14. 14 ஒரு 2 எவ்வளவு ஆச்சு நமக்கு 16680 இல்லையா? அப்போ plus 1680. அப்ப total amount என்ன கிடைக்குதுன்னா 08671 வந்து என்னது 8680. சரிங்களா? So if the rate is increased by 3% அப்படினா what is the total amount? Total amount னா அதேதான் principal plus simple interest. அதே 3 yearsக்கு நம்ம r equal to 8 னு வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகே, இங்க சாரி ஒரு நிமிஷம் 1000 தான் இல்லையா? சரி ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு.
பிரின்சிபல் வந்து 1000 plus 1000 இங்க வந்து PNR by 100. சரி, நான் 1000 பதிலா 7000 எடுத்துட்டேன். சரி மறுபடியும் கரெக்ட் பண்ணிக்கலாம். 1000 plus 1000 into 3 into 8 by 100. ஸோ 2 0 கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1000 plus இங்க வந்து என்ன ஆகுதுன்னா 3 8 are 24 into 10 வந்து என்னது 240. அப்ப ஆன்சர் வந்து என்ன கிடைக்குதுன்னா 1240. இதுதான் நமக்கான அமௌண்ட். If the rate of interest is increased by 3%, the total amount become 1240. ஓகேங்களா, புரிஞ்சுதா? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Find simple interest for an amount due on 6750 for 219 days at 10% per annum. இப்போ நம்ம simple interest தான் கண்டுபிடிக்க போறோம். simple interest என்னது? PNR by 100. So principal என்ன? 6750 into n என்ன? n வந்து daysல கொடுத்திருக்காங்க. n equal to days என்னது? 219 days அப்படினா by 365 போட்டுருங்க. இது வந்து என்னவா மாறிடும்னா இயருக்கு மாறிடும். 219 by 365. அப்ப 219 by 365 into rate of interest என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 10 by 100. இந்த PNR by 100 இருக்கு இல்லையா, அதுதான் இந்த 100. இப்போ ஒரு சைபர் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? சரிதானே? சரி, இப்போ 365 ஐயும் 6750 ஐயும் நம்ம 5 டேபிள்ல கேன்சல் பண்றோம். அப்ப 7 5s are 35, பேலன்ஸ் 1. இங்க என்ன இருக்குன்னா 73 இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 1 5s are 5, பேலன்ஸ் 1 15, 3 5s are 15 and balance 2 25, 5 5s are 25 இல்லையா? அப்போ இங்க என்ன இருக்கு? 0 இருக்கு இல்லீங்களா? இப்போ 1 3s are இங்க வந்து 173. இது வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் இருக்கும். சோ அப்ப ஆன்சர் வந்து 1350 into 3. சோ என்ன வருது? 0 5 3s are 15, பேலன்ஸ் 1 3 3s are 9, 0 10 கிடைக்கும். 9 plus 1 10, 0 மறுபடியும் பேலன்ஸ் 1 1 3s are 3 and answer is 4050. சரிங்களா? ஓகேவா? இந்த கால்குலேஷன் வந்து கரெக்ட்டானு பாத்துக்கங்க. So this is the simple interest. Find simple interest for the amount due on 6750 219 days at 10% per annum. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் செட் ஆஃப் क्वेश्चन பார்க்கலாமா? ஒரு நிமிஷம், நம்ம இங்க ஒரு 10 இருக்கு இல்லையா, அத மறந்துட்டோம். சோ இந்த 0 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படினா 405 தான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் क्वेश्चंस பார்க்கலாம். ஓகே, செகண்ட் செட் ஆஃப் क्वेश्चंस பார்க்கலாம். இது எல்லாமே previous year क्वेश्चंस தான். சரிங்களா? எல்லாமே வந்து TNPSC எக்ஸாம்ஸ்ல கேட்ட क्वेश्चंस தான் இப்ப சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். பட் எல்லாமே டிஃபரண்ட் ப்ராப்ளம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினா, the cost of dining table is 8400. a person wants to buy it in 10 installments. இது வந்து ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளம் தான். his EMI is per month வந்து 875 அப்படினா find the rate of interest. அப்படினா rate of interest என்ன அப்படினு நமக்கு கேக்குறாங்க. சரிங்களா? क्वेश्चन குள்ள போலாமா? சரி, the original cost வந்து 8400 and person wants to buy it in 10 installments. சோ அப்படினா டோட்டலா எவ்வளவு பே பண்ணிருப்பாரு அப்படினா 1 மந்த்தான இன்ஸ்டால்மென்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 875. அப்படினா 10 மந்த்துக்கு அவர் என்ன பே பண்ணிருக்கணும்? 10 into 875. சரிங்களா? அப்படினா எவ்வளவு ஆகுது? 8750 ஆகுது. இதுதான் டோட்டல் அமௌண்ட், அதாவது A. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன வேணும்? ஜஸ்ட் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம். சிம்பிள் இன்ட்ரஸ்ட் என்னது? அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அப்போ 8750 மைனஸ் ஒரிஜினல் அமௌண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8400. அப்போ சிம்பிள் இன்ட்ரஸ்ட் மட்டும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 350 தான் நமக்கான சிம்பிள் இன்ட்ரஸ்ட். எதுக்கு? டோட்டலா 10 மந்த்துக்குமே சேர்த்து சிம்பிள் இன்ட்ரஸ்ட் வந்து எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா
350 தான் கிடைக்குது. இப்போ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குள்ள போயிடலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னது? PNR/100 ஈக்குவல் டு தான் 350. இது எத்தனை மந்த்துக்கு? 10 மந்த்துக்குமே 350 தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. அப்போ 8400 into n வந்து என்னதுன்னா 10 மந்த் இல்லைங்களா? 10ன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா, அப்போ இங்க பாருங்க n ஈக்குவல் டு 10 மந்த். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா 10/12 இயர்னு எடுத்துக்கிறேன். சரியா? அப்ப நான் என்ன பண்றேன் 10/12 r தான் எனக்கு தெரியாது ஈக்குவல் டு 350. சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க r வந்து 100, PNR/100 இருக்கு இல்லையா, ரெண்டு 0 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 12s are 12, 7 12s are 84. அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா 70 r இருக்கு. 70 r ஈக்குவல் டு 350. அப்படின்னா வாட் இஸ் r? ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டீங்க. 1 7s are 7, 5 7s are 35. அப்ப r ஈக்குவல் டு என்ன கிடைக்குது நமக்கு? 5%. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன நமக்கு? 5% தான். அப்போ ஒரு பொருளை இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறோம். இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கும்போது அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவா போடுறாங்க அப்படின்றத நாங்க இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? சரி, அடுத்த क्वेश्चनக்குள்ள போலாமா? சரி, if simple interest for an amount at 4% per annum in 3 years is 1200, find compound interest at the same rate and the same amount. So இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து 4% in 3 இயர்ஸ்ல வந்து நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, 1200 அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்க. அதாவது இங்க பாருங்க 259ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1200. என்னது இயர் வந்து என்ன? 3 இயர்க்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னா இயர் n ஈக்குவல் டு 3 அண்ட் r ஈக்குவல் டு 4%. இப்போ நம்ம என்ன பண்றோம், இதுக்கு ஒரு பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். இந்த பிரின்சிபல் கண்டுபிடிச்சிட்டு அதே அமௌண்ட்டுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருந்திருக்கும், இதான் क्वेश्चन. அப்ப நான் என்ன பண்றேன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 இல்லையா? அப்போ this implies எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 1200 ஈக்குவல் டு P into 3 into 4/100. சரியா? சரி, இப்போ என்ன பண்ணலாம், 3 4s are 12, இங்கேயும் 3 4s are 12 இருக்கு இல்லையா? அப்ப பாருங்க இந்த this implies P equal to 1200 into 100 by 3 into 4, 3 4s are 12, இதுல 1 12s are 12 இங்க கேன்சல் பண்ணிட்டோம்னா இது 100 ஆயிடும். 100 into 100 பிரின்சிபல் என்ன கிடைக்குது நமக்கு? டோட்டலா 10000 தான் நமக்கான பிரின்சிபல். இந்த 10000க்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் அமௌண்ட் கண்டுபிடிக்க போறோம். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரியா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நான் என்ன செய்ய போறேன்னா ஃபர்ஸ்ட் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறேன். அமௌண்ட் வந்து என்னது? P1 plus R/100 the whole power n இல்லைங்களா? சோ இப்போ பிரின்சிபல் என்ன அப்படின்னா 10000 into 1 plus 4/100 the whole power 3. கரெக்ட் தானே? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 10000 இங்க வந்து 4 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 1, இது வந்து 25 4 இருக்கும். LCM எடுத்துட்டா 25 plus 1 26/25. அதாவது இங்க என்ன கிடைக்குதுன்னா 10000, அதாவது A equal to 10000 into 26/25 into 25 plus 1 26 இல்லையா? 26/25 into 26/25 into 26/25. இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அமௌண்ட் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சரி, சோ இப்போ அடுத்து என்ன செய்யலாம், இங்க பாருங்க 25ல 100ல எத்தனை இருக்கும்? நமக்கு எவ்வளவு இருக்கும்? 4. 25 100. இங்க என்ன ஆயிடுச்சுன்னா 400 ஆயிடுச்சு. சரியா? இங்க எத்தனை 25 இருக்கும்? 400ல 400ல வந்து பாத்தீங்கன்னா 1625 இருக்குமா? இங்க வந்து எவ்வளவு இருக்கும்னா 16 இருக்கும். சரி, அப்ப என்ன பண்றோம் நம்ம 16 into 26 into 26 divided by 25. இது என்ன அப்படின்னு பார்க்கலாமா? So இங்க 20 into 26 இல்லைங்களா? சோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 11248. நமக்கு 64 கிடைக்குது. சரிங்களா?
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட்ன்றது நமக்கு 11248.64 அண்ட் மைனஸ் பிரின்சிபல் என்றது என்னதுன்னா நமக்கு 10,000 தான். ஸோ அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 1248.64. இதுதான் நம்மளுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், 1200 கொடுத்துருந்தாங்க. அதே இயர், அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் அதே அமௌண்ட் அப்படி எடுத்துக்கும் போது நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1200 அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு கிடைக்குது 1248. ஸோ இது வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கொடுக்குது இல்லைங்களா. சரி, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா. சரி, அடுத்ததுல a sum was put at simple interest at a certain rate for 2 years. Had it been put at 3% higher rate, then it would have fetched 300 more. Then find the sum. இங்க என்ன கேக்குறாங்கன்னா ஒரு அமௌண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபார் 2 இயர்ஸ்க்கு போடுறாங்க. இப்போ அதுல வந்து அது கூட நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன நமக்கு தெரியல. ஆனா அந்த ரேட் கூட 3% இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 300 எக்ஸ்ட்ரா கிடைக்குது. சரிங்களா. சோ ஃபைண்ட் தி சம். இதுதான் நமக்கான क्वेश्चन. சரிங்களா. இப்போ 2 இயர்ஸ்க்கு இப்போ நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா 260. சரி, இங்க பாருங்க PNR by 100. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 3 இயர்ஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் என்ன பண்றீங்க 3 இயர்ஸ் எடுத்துக்கிறீங்க. என்ன சார் இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் வெச்சுடு சரி அதே 2 இயர்ஸ் தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு இது வந்து என்ன அப்படின்னா வித் 3 r ஈக்குவல் டு r plus 3 அப்படின்னு எடுத்துக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது வந்து என்னன்னா this is equal to 300 plus சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் when r equal to r percentage. அது அப்படியே அஸ்யூம் பண்ணிக்கிறீங்க. இது வந்து ஒரு தெரியாத ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னே தெரியல. ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம இத கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ என்ன பண்றோம்னா அதே 2 வருஷத்துக்கு நான் 3% இன்கிரீஸ் பண்ண அப்படினா அந்த 2 வருஷத்துக்கு என்ன கிடைக்குதோ அதை விட 300 அதிகமா கிடைக்குது அப்படின்றாங்க. அதுதான் இதோட கான்செப்ட். புரியுதுங்களா. 2 வருஷத்துக்கு கிடைச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட நான் 3% இன்கிரீஸ் பண்ண அப்படினா எனக்கு 300 எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஓகே தானே. சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க PNR by 100 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதே 2 இயர்ஸ் தான் எடுக்க போறேன். ஈக்குவல் டு இங்க 300. இங்க வந்து என்ன பண்றோம் அதே PNR by 100 இல்லையா. இதுல ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாருங்க. P into 2 into இது வந்து என்னன்னா இதுக்கு மட்டும் R plus 3 ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட 3% ஹையர் ரேட் எடுத்துக்கிறேன் by 100. இங்க நான் என்ன பண்றேன்னா 300 plus principal into 2 years. இங்க r equal to just r தான். அதனால நான் 100 ன்னு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். சரியா. சோ இப்போ என்ன பண்ணலாம் 1 2s are 2 50 2s are 100. இங்க என்ன பண்ணலாம் 1 2s are 2 50 2s are 100. அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா இங்க வந்து நியூமரேட்டர் பாருங்க PR by 15 கிடைக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் PR plus 3P இது மல்டிப்ளை பண்ணிட்டோம். P into R PR, P into 3 3P by 50 equal to இப்போ நம்ம இங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா LCM எடுத்துக்கலாமா. அப்ப இங்க என்ன கிடைக்குதுன்னா 50 into 300 plus இங்க வந்து என்ன கிடைக்குதுன்னா PR the whole divided by 50. இப்போ இந்த 50 50 கேன்சல் பண்ணிக்கலாமா. இப்போ என்ன ஆகுதுன்னா PR plus 3P equal to 3 5s are 15 and 000 plus PR. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த PR கேன்சல் பண்ணிட்டோம் அப்படினா இப்போ என்ன கிடைக்குது 3P equal to 15000 இல்லீங்களா. அப்ப P equal to என்னது 15000 by 3. அப்ப P equal to 5000. சரிங்களா. find the sum அதான் क्वेश्चन நமக்கு. அப்ப ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 5000 கிடைச்சிருக்கு. சரிங்களா. சோ தொடர்ந்து வீடியோ பாருங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஈஸியா நம்ம எல்லா மேத்ஸ் क्वेश्चंसையும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோல சந்திக்கும்.
வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது வி பவர் எஸ் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்.